ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். இன்னைக்கு எதை பார்க்கலாம்னா, ஸ்பிரிச்சுவல் என்றால் என்ன பார்க்கலாங்களா? இப்போ பூமி, சூரியன், சந்திரன், 27 நட்சத்திரங்கள், நவகிரகங்கள் இவை எல்லாமே தலைமைக்கு உட்பட்டு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு இயங்குகின்றன இல்லைங்களா? அதை போல நாமும் பகவானுடைய சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு பிரபஞ்சத்துடன் இணைந்து செயல்படுவதே ஸ்பிரிச்சுவல். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்? நாம் பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அந்த சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு இந்த பிரபஞ்சத்துடன் இணைந்து நாம் செயல்பட தொடங்க வேண்டும். சரிங்களா? இப்போ குலதெய்வ வழிபாடு எதற்கு அப்படின்னு கேட்டால், குலதெய்வம் அப்படின்னு என்றால் என்ன? குலதெய்வம் நம்மளுடைய மூத்தோர்கள், முன்னோர்கள்னு சொல்லலாம் இல்லைங்களா? அப்போது எதற்காக குலதெய்வ வழிபாடு முக்கியம் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய மூத்தோர்கள் ஆசீர்வாதம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இப்போ எப்படி அவங்க கடவுளாக ஆனாங்க? அவங்க கடவுளை வேண்டி, எந்த கடவுளை அவங்களுக்கு பிடிக்குதோ அந்த கடவுளை பிடிச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டே இருக்கவும், அவங்களுடைய அதையெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் அவங்க அந்த கடவுள் தன்மையை பெற்றாங்க இல்லைங்களா? அதனால் கடவுளாக ஆயிட்டாங்க. அப்போது நாம் என்ன பண்ணணும்? நம்மளுக்கு பிடித்தமான ஒரு தெய்வத்தை நம்ம பிடிச்சிட்டோம்னு வைங்களேன், அந்த தெய்வத்தையே பிடிச்சிட்டு பக்தியாக நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு குருவினோட வழிநடத்தல் கிடைக்கும். முன்னையே பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ அந்த குருவோட வழிநடத்தல் கிடைக்கும்போது நாம் அதை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். அவங்களுக்கு எல்லாமே தெரியுமா? அவங்க ஃபுல்லாக ஞானம் அடைஞ்சிட்டாங்களா இல்லையா அப்படின்னால நாம் யோசனை பண்ணக்கூடாது. நாம் கண்டுபிடிக்க முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ மற்றவங்க ஞானம் அடைஞ்சிட்டாங்களா இல்லையான்னு நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நாமளும் அந்த ஞானத்தை அடைஞ்சிருந்தால் மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா முடியுங்களா? முடியாது இல்லையா? அப்போ அவங்க ஞானம் அடைஞ்சிட்டாங்களா இல்லையா அதெல்லாம் நாம் கண்டுபிடிக்க தேவையே இல்லை. அவங்க சொல்லும்போது நம்மளுக்கு உண்டான கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? அப்போ அவங்க சொல்கிறத கேட்கும்போது நம் மனமானது அப்படியே லயமாக உள்ளதா அப்படின்னு கவனிக்கணும். சரிங்களா? அவங்க ஸ்பீச் கேட்கும்போது நம்மளுக்கு மேலே மேலே இந்த ஆன்ம வளர்ச்சி நம்மளுக்கு ஏற்படுகின்றதா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் ரைட்டு அப்படின்னு திக்க இடிச்சிட்டே வந்தீங்கன்னு வைங்களேன், அப்போ ஓகே, அந்த குருவை நாம் பிடிச்சிக்க வேண்டியது தான். சரிங்களா? இப்போ நாம் கண்டுபிடிக்கணுன்னா நாம் அந்த ஞானம் அடைஞ்சிருந்தால் மட்டும்தான் முடியும். இல்லைன்னா முடியாது இல்லையா? நம்ம கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். தேவையே இல்லையே. நம்மளுக்கு தேவையானதை சொல்கிறாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். பார்த்தா போதும். அவங்க சொல்கிறத நாம் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோன்னு வைங்களேன், நாம் நல்லா ஆன்ம வளர்ச்சியை அடையலாம். அப்போ என்ன பண்ணலாம்? பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் நாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நாம் செயல்பட வேண்டும். சரிங்களா? மன அமைதி ஏன் ரொம்ப முக்கியம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த மனமானது எதுக்காக ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுங்களேன். தேவையே இல்லாமல் நாம் எல்லா விஷயத்தையும் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம வீட்டு வேலையை மட்டும் பார்த்தா போதுமே, நாம் அதை பார்ப்போமா? அதில் மட்டும் விடுவோமா? இல்லையே. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த மனமானது இன்னும் அதிகமாக ஓடிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்? நம்ம வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு பகவானை வேண்டிக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே நாம் உதவி பண்ணிக்கிட்டு
தான தர்மம்லாம் பண்ணிக்கிட்டு எல்லாத்துக்கிட்டையுமே அன்பு கருணையை கடைபிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது தவமே செய்யலின்னா கூட பகவான் நம்மளை தேடிட்டு வந்துடுவார். சரிங்களா? அப்போ இது எல்லாமே செஞ்சுட்டு கூடயே தவமும் செஞ்சோன்னு வைங்களேன், இன்னும் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக அதனோட பலன் கிடைக்கும். அதனால தான் அந்த பகவான் என்ன அந்த மனமானது விடுமான்னா விடாதுங்க. என்ன பண்ணணும்னா அப்பப்போ ஏதாவது சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு கோபத்தை தூண்டுற அளவுக்கு பேசுகிறாங்கன்னு வைங்களேன், அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம் மனதை நாம் கட்டுப்படுத்தி கொண்டு மனமே அடங்குன்னு நாம் மௌனமாக இருந்துடணும். சிரிச்சுக்கிட்டே அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே போகணும். இப்போ கோபம் எதுன்னு வைங்களேன், கோபப்படுறாப்படி நடப்பாங்கன்னா ஏன் எதனால் அப்படி நடக்குது? அந்த பகவான் வைக்கிற டெஸ்ட்டு தானே எல்லாமே. ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு சோதனையும் எதுக்கு நடக்குதுன்னா நம்மளை டெஸ்ட் வைக்க தான் நடக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம், பழையபடியே இருக்காங்களா இல்லை இப்போ சேஞ்ச் ஆகிட்டாங்களா பார்க்கலாம் அப்படின்னு எல்லாமே டெஸ்ட் ஒவ்வொன்றா நடக்கும். நாம் என்ன பண்ணணும், அந்த மாய வலையில் போய் சிக்கலாமா? நாம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? எல்லாமே பகவானுடைய லீலை. பகவான் நம்மளுக்கு வைக்கிற அந்த டெஸ்ட்டு தான் அந்த பிரச்சனைகள் சோதனைகள் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்களேன், நாம் ஸ்டடி ஆகிடணும் இல்லைங்களா? எதுக்குமே நான் கோபப்பட மாட்டேன், பேச மாட்டேன் அப்படின்னு நாம் ஸ்டடி ஆகிக்கணும். அப்போ யார் எது செஞ்சாலுமே நாம் அதை சிரிச்ச முகத்தோடு அமைதியாக கடந்து போய்கிட்டே இருக்கணும். பகவானை பிடிச்சிக்கிட்டோன்னு வைங்களேன், அந்த மனோலயத்தெல்லாம் அப்போ தான் கொடுப்பார். அப்போ எதையுமே நாம் பெருசாக எடுத்துக்காம மன்னிப்போம் மறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சிரிச்ச முகத்தோடு கடந்து போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு அந்த மனம் நம் வசப்படும். அந்த மனம் நம் வசப்படும் போது மட்டுமே நாம் பகவானை அந்த இறைத்தன்மையை அடைய முடியும். சரிங்களா? இதுக்கு முன்னே இறைத்தன்மை அடைஞ்சவங்கெல்லாம் எப்படி எதை ஃபாலோ பண்ணி அடைஞ்சாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க மனதை வசப்படுத்தி விட்டார்கள். மனதை வசப்படுத்தியதன் மூலமாக அவங்களுக்கு ஞானம் வெளிப்பட்டது. இதுக்கு முன்னாடி ஞானம் அடைஞ்சவங்களுக்கெல்லாம் எப்படி ஞானம் ஃப்ளோ ஆனது அப்படின்னா, அவர்கள் அனைவருமே அவங்களுடைய மனதை வசப்படுத்தி விட்டார்கள். அப்பொழுது நம்மளுடைய மனதை நாம் எப்போது வசப்படுத்துவோமோ அப்பதான் நாம் ஞானத்தை அடைய முடியும். ஞானம் அப்போதான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போதான் அந்த இறைத்தன்மை நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வேலை செய்யும். உள்ளுக்குள்ளேயே இருக்கு இல்லைங்களா? நம்ம எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே தேடிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற இறைத்தன்மை எப்போ வேலை செய்யும் அப்படின்னு கேட்டால், நம்ம எல்லா டைம்லேயுமே அமைதியாக சிரிச்ச முகமாக எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கணும். அப்போ போகும்போது மட்டுமே மனதை சந்தோஷமாக வைத்துக்கொண்டு ஒவ்வொரு செயலையும் நாம் செய்யும்போது மட்டுமே நம்மளுக்கு அனைத்தும் கிடைக்கும். எதுக்காக தேடல் வேணான்னு சொல்கிறாங்க? தேடல் வைக்கக்கூடாது, எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது, பாசப்பற்று வைக்கக்கூடாது. எல்லாம் நம் கடமைகளை நாம் சரியாக செய்து கொண்டு நம் யோக பயிற்சிகளையும் செய்து கொண்டு நாம் சென்று கொண்டே இருந்தோமானால் பகவானுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும். தேடல் இல்லாமல் செய்யும்போது நம்மளுக்கு அது நம்மளை தேடிட்டு வந்துடும். நாம் தேடிட்டே இருக்கோம் இல்லைங்களா? அதனால தான் கிடைக்க மாட்டேங்குது. எப்போ தேடலை விடுவோமோ அப்பயே ஒவ்வொன்றா நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இருந்தே புலப்படும். சரிங்களா? அப்போது உள்ளுக்குள்ளே இருந்தே ஞான உதயம் ஆகும். எப்போ? மனதை நாம் நம் வசப்படுத்த வேண்டும். நம் மனதை நாம் நம் வசப்படுத்தினால் நம்மளுக்கு ஞானம் கிட்டும். சரிங்களா? அப்போ அந்த பொக்கிசமான அந்த இறைத்தன்மையை நாம் அடையணும்னா நாம் என்ன பண்ணணும்? நம் மனதை நாம் நம் வசப்படுத்த வேண்டும். அதுக்கு விடுவாங்களா? விடவே மாட்டாங்களே.
என்ன பண்ணலாம், கோபத்தை தூண்டுவாங்க இல்லைங்களா. பிரச்சனைகள், சோதனைகள் இதெல்லாம் எதுக்கு, நம்ம கோபத்தை டெஸ்ட் வைக்கிறது தான், பகவானோட வேலை தான் அதெல்லாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுவும் எதுக்காக பண்ணுவார்னா நம்மளோட நன்மைக்காக தான் பண்ணுவார். ஏன்னா அவங்க மற்றவங்க நம்மளை பேசும்போது மட்டுமே நாம் தூண்டப்படுகின்றோம். அப்போது நம்முடைய வளர்ச்சியை தூண்ட வேண்டும் என்பதற்காகவே மற்றவங்கள பேச வைப்பார் பகவான். அதை நாம் புரிஞ்சுக்கணும். ஓ, இப்போ எதுக்கு இது நடக்குது, இது மூலிமா பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்போது இன்னும் மேலே மேலே நம்மளை தூண்டுவதற்காக மற்றவர்கள் மூலியமாக பேச வைப்பார் பகவான். சரிங்களா. அப்போ என்ன பண்ணலாம், எதையுமே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்காம, டென்ஷனாக எடுத்துக்காம, பகவான் இது மூலிமா என்ன சொல்கிறான்னு யோசிச்சுட்டு நம்ம அதுபடி பகவான் சொல்கிறபடி அமைதியாக எல்லாத்தையுமே கடந்து கடந்து போய்கிட்டு நம் மனதை நாம் வசப்படும் போது மட்டுமே நம்மளுக்கு இறைத்தன்மை கைகூடும். சரிங்களா. அப்போ என்ன பண்ணுவோம், பகவான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவோம். ஹாப்பியாக எப்பயுமே மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள்வோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும், வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.